குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கலந்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளோட வெற்றியை தீர்மானிக்கிற விஷயம் வந்து எது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நல்லா கொடுத்துருக்க சிலபஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் அந்த 3 ஹவர்ஸ் வந்து எவ்வளோ ப்ரெசென்டபுளாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாம் இருக்கிறதுனால 3 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் இருக்கும். அந்த 3 ஹவர்ஸ் 30 மினிட்ஸை வந்து எவ்வளோ வேல்யூபிளாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட வெற்றியை வந்து தீர்மானிக்கும். ஸோ அந்த 3 ஹவர்ஸை வந்து நீங்கள் எந்தவித பதட்டமும் இல்லாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். சப்போஸ் சில பேருக்கு இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து அதோட அந்த கான்செப்டே உங்களுக்கு புரியாமல் இருக்கும். பட் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில் வந்தோன்னே அதுக்கோட ஆன்சர் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எதனால் அப்படி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இருக்க பதட்டம் தான். ஸோ மனசில் பதட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து என்னது மைண்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. உங்களுக்கு வந்து அதில் எவ்வளோ ஆன்சர் போட்டாலுமே வராது. பட் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில் வந்தோடனே அதுக்கான ட்ரிக் வந்து உடனே கிளிக் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா எக்ஸாம்ஸ் எழுதி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்காதீங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வீட்டில் வந்து நீங்கள் ஒரு சிலபஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். அண்ட் தென் ஒவ்வொரு யூனிட்டாக ஒவ்வொரு டெஸ்ட் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த எக்ஸாமில் வந்து எவ்வளோ டோட்டலாக இப்போ 180 கொஷின்ஸ் அப்படின்னா அந்த 180 கொஷின்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு 3 மாடல்ஸ்னாச்சும் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த 3 ஹவர்ஸை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த எக்ஸாமை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம் வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து மாடல் எக்ஸாம் மாதிரி எழுதி பாருங்கள். ஸோ எழுதும்போது உங்களுக்கு வந்து அந்த பதட்டம் எதுவுமே இருக்காது. ஓகேவா? நம்ம இந்த சம்மை வந்து இந்த கரெக்டாக அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் சம்ஸ்லாம் வந்து பெருசாக இருந்தது அப்படின்னா போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டைம் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ தான் அந்த பதட்டம் வரும். ஸோ சில சம்ஸை வந்து மெமரி பண்ணுறதுனால தப்பு இல்லை. சில ரிசல்ட்ஸ்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இந்த கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அதை வந்து மெமரி பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபூரியர் சீரிஸ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். f(x = x²) x அந்த உள்ள ஃபூரியர் சீரிஸ்லாம் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்கன்னு. காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து நீங்கள் அதை வந்து போட்டு பார்த்து தான் வந்து ஆன்சர் பண்ணுறீங்களா இல்லை வந்து மெமரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்லாம் வந்து யாரும் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதை வந்து மெமரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ அதில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போலாம் வந்து கிராஃபிக்கல் மெத்தட்லாம் கூட முன்னாடிலாம் வந்து ஒரே ஒரு கொஷின் தான் இருக்கும் கிராஃபிக்கல் மெத்தட் வந்து. பட் 3 கொஷின்ஸ் இந்த தடவை UGTRBயில் வந்து 3 கொஷின்ஸ் வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது சில கொஷின்ஸ்லாம் நம்மளால் மெமரி பண்ண முடியும் அப்படிங்கும்போது மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு படிச்சுட்டு நான் எல்லா யூனிட்டையும் வந்து தரவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு போய் உட்காந்து ப்ரெசென்ட் பண்ணுறதை விட நிறைய எக்ஸாம்ஸ் மாடல் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போய் அட்டன் பண்ணும்போது தான் வந்து என்ன அப்படின்னா அது உங்களுக்கு வந்து எந்தவித பதட்டமும் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ நிறையா எக்ஸாம் மாடல் எக்ஸாம்ஸ் வந்து எழுதி பாருங்கள். இப்போ நம்ம கோச்சிங் சென்டர்லேயே வந்து PGTRB மேக்ஸுக்கான எக்ஸாம்ஸ் வந்து ஆகஸ்ட் 11லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது டுமாரோ சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ.